தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை மறுநாள் புயலாக வலுப்பெறும் என்றும் வருகின்ற 26ஆம் தேதி குமரி அருகே புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தென் மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்குகிறது. திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளான ஆத்தூர், ஆறுமுகநேரி, புன்னக்காயல், காயல்பட்டினம், உடன்குடி, குலசேகரப்பட்டினம் பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. திருச்செந்தூரில் பந்தல் மண்டபத்தில் உள்ள சிவன் கோவிலில் மழைநீர் தேங்கியதால் பக்தர்கள் சிக்கினர். கோயிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் தரிசனத்தை முடித்துவிட்டு சொந்த ஊருக்கு திரும்புவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ரொம்பவே சிரமப்பட்டோம். வேனையை உள்ள எடுத்துட்டு வர முடியல. வேன்ல இருந்து நாங்க கோயிலாண்ட வர்றதுக்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு ஆயிடுச்சு. ஆட்டோ கிடைக்காம மழையில ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்க மட்டும் வரல, குழந்தைங்க ஒரு 8 பேரை கூப்பிட்டு வந்திருக்கோம். அவங்க இன்னும் சாப்பிடவும் இல்லை. அதான் இன்னும் ரொம்ப கஷ்டமே. ரோட்ல தண்ணி போயிட்டே இருக்கு. எங்களால நடந்து கூட போக முடியாத அளவுக்கு சுச்சுவேஷன். அந்த அளவுக்கு சாகர தண்ணியும் போகுது, ரோட்ல மழை தண்ணியும் போகுது. எங்களால போக முடியல. கோவில்பட்டி, விளாத்திக்குளம், எட்டயாபுரம், கயத்தாறு, கழுகுமலை, கடம்பூர், கீழஈரால், புதூர், காமநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. மதுரை மாநகர் கே நகர், அண்ணா நகர், தல்லாக்குளம், சிம்மக்கல், மாட்டுத்தாவணி, கோரிப்பாளையம், ஆத்திக்குளம், ஆனையூர், ஆரப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. சாலைகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி அடைந்தனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நடைபெறும் ரேஸ்கோர்ஸ் மைதானத்திற்கு செல்லும் வழியிலும் மழைநீர் தேங்கியது. பல சாலைகளிலும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டது. ஈரோட்டில் பன்னீர்செல்வம் பூங்கா, கருங்கல்பாளையம், மாணிக்கம்பாளையம், வீரப்பன் சத்திரம், திண்டல், சோலார், மூலப்பாளையம் பகுதிகளில் 1 மணி நேரம் நீடித்த மழையால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்த கடற்கரை, வேர்க்கோடு, திட்டக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்தது. ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் வத்திராயிருப்பு முதல் கூமாப்பட்டி வரை செல்லும் சாலையில் உள்ள 4 மின்கம்பங்கள் சாய்ந்தன. இதனிடையே தமிழ்நாட்டில் நாளை மயிலாடுதுறை, தஞ்சை, திருவாரூர், நாகை, ராமநாதபுரம், நெல்லை, குமரி உள்ளிட்ட 11 மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.